ஜி நல்வாழ்த்துக்கள் ஜி. இப்போ ரீசெண்டாக இன்டர்ஸ்டெல்லர்னு ஒரு படம் பார்த்தேன் ஜி. அந்த இதில் வந்து டைமென்ஷனை பற்றிலாம் பேசியிருக்காங்க ஜி. 4th டைமென்ஷன் 5th டைமென்ஷன் அந்த மாதிரிலாம் பேசியிருக்கிறாங்க. இதில் இப்போ நம்ம எல்லாருமே எந்த டைமென்ஷனில் இருக்கோம், டைமென்ஷன் இருக்கிறது உண்மையா அப்படின்றது தான் ஜி என்னோட கேள்வி. அது நல்வாழ்த்துக்கள். இப்போ வந்து நீங்கள் வந்து டைமென்ஷன் பற்றி கேட்டிங்க. டைமென்ஷன் இப்போ டைமென்ஷன் இப்போ வந்து 1 அப்படிங்கிறோம். 2னா 2ல் ஒரு முக்கோணம் கூட போட்டுடலாம், முக்கோணம் போட்டுடலாம். வி ஷேப்பில் ஒரு தொட்டி போட்டுடலாம். இது 2 டைமென்ஷன். இதே 3 டைமென்ஷனாக க்ளோஸ் பண்ணிடலாம், முக்கோணமாகவே க்ளோஸ் பண்ணிடலாம். 4 டைமென்ஷனாக ஒரு பாக்ஸ் ஆகிடும். 5 டைமென்ஷன் அப்படி சொன்னால் அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு வேற ஒரு பொருளையும் வச்சுமே டைமென்ஷன் வந்து இப்படி நம்ம அந்த டைமென்ஷன் என்ன பண்ணலாம்னா கூட்டிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி எத்தனை டைமென்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பத்திலே 12 டைமென்ஷன் இருக்கு. யூனிவர்ஸில் டோட்டலாக பார்த்தோம்னா 24 டைமென்ஷனில் இருக்குது. இந்த 24 டைமென்ஷனில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், டைமிங் செட் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு மணி நேரத்துக்கு என்ன ஆகுன்னா நம்ம எர்த்து என்ன ஆகிட்டு இருக்கு, சேஞ்சஸ் ஆகிக்கிட்டு இருக்கோம். 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ராசிகளில் சேஞ்சஸ் ஆகிக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து 12. இது வந்து இப்போ நம்ம டைமென்ஷன் வந்து இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு உருவத்தை நம்ம தனித்து பார்க்க முடியாது. நம்ம டைமென்ஷனில் இருக்கோம். மனுஷங்கள், மிருகங்கள் அதுக்கு தலையை ஒரு குறிப்பிட்ட இருக்கும்போது தூக்க முடியாது. ஸோ அதுங்களுடைய டைமென்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த டைமென்ஷன் இருக்கிறதுங்கிற உண்மை. இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிற விரும்புகிறீங்க? இந்த இதில் வந்து முக்கியமாக பாயிண்ட் படத்தில் வந்து 4th டைமென்ஷன்ல இருந்து 5th டைமென்ஷனுக்குள்ள அந்த பிளாக் ஹோல்குள்ள டிராவல் பண்ணி போவாங்க ஜி. அது வந்து இப்போ வந்து 5th டைமென்ஷனில் மட்டும் பிளாக் ஹோல் இல்லை. நம்ம பாடிக்கு சொன்னோம்னா ஒவ்வொரு சக்கரங்கள் நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு சக்கரங்களுமே துளை இருக்குது. இப்போ மூலாவத்துலேருந்து சுவாதிடானம் போகிறோம்னா அங்கே ஒரு துளை இருக்கும். சுவாதிடானத்துலேருந்து மணிபூரம் போகிறோம்னா அங்கே ஒரு துளை இருக்கும். ஸோ நெட்டுக்கவே இதுலேயே வந்து உங்களுக்கு 7 துளைகள் இருக்குது. இப்போ 7 கருந்துளை இருக்குது. இதில் ஒரிஜினலாக உள்ள கருந்துளை அப்படின்னு எடுத்தோம்னா கீழே மூலாதாரத்துக்கு கீழே உள்ளது முக்கியமான கருந்துளை. நம்ம சகசிராரத்தில் உள்ள அதுனா உச்சியில் உள்ள கருந்துளை. இந்த துளைகள் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. ரெண்டாவது நம்ம இருக்கிறதே கருந்துளைக்குள்ளதான் இருக்கிறோம். நைட்டில் எங்கே இருக்கிறோம், பிளாக் உள்ளதாக இருக்கோம். இந்த சன் வருது, இது ஒரு 7 டைமென்ஷனில் இது என்ன பண்ணுது, 7 டைமென்ஷனில் கலரை கொடுக்குது. கலரை கொடுத்தோன்னா அந்த கருந்துளை என்னவாகுது, மறைஞ்ச போகுது. இப்போ நம்ம வந்து இப்போ படம் எடுக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் நெருக்கி. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு படம் இந்த அவெஞ்சர்ஸில் ஒரு 10வது எடுப்பான். அவன் மோதிரமாக மாட்டுக்கான். சிவப்பு கலர் மோதிரம், ஆரஞ்சு கலர் மோதிரம், அப்படியே வரிசையாக மாட்டுவான். இந்த கடைசி மோதிரத்தை மாட்டியாச்சுன்னா உலகத்தை ஆளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மோதிரமாக மாட்டுவான். அது பார்த்திங்கன்னா சக்கரத்துடைய ஒவ்வொரு கலர். அது உண்மை என்னென்னா ஒரு மனிதன மூலாதாரத்துலன்னா மூலாதாரம் சிவப்பு கலரு, சுவாதிட்டானம்னா ஆரஞ்சு கலர். இப்படி அவன் ஒவ்வொரு கலராக அவன் என்ன பண்ணுறான்னா நம்ம சக்கரத்தில் ஒவ்வொரு படிநிலையாக மேலே போய் ஆக்ஞையில் வந்து நம்ம முடிஞ்சோம்னா நம்ம என்ன பண்ணலாம், சுழுமினை அப்படிங்கிறது நம்மளே ஆள்றது. நம்மளே ஒரு பிரபஞ்சம் தான், நம்மளே ஒரு யூனிவர்ஸ் தான். நமக்கே நட்சத்திரங்கள் இருக்குது, நமக்கு இருக்கா இல்லையா, நமக்கு கோள்கள் இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்படும். அப்போ நம்ம அதை தனித்து ஆளலாம். அது தனி சப்ஜெக்டே இருக்குது, அது பெருசு. எப்படின்னா நம்ம இந்த 120 வருஷத்தை நம்ம கணக்கு பண்ணக்கூடாது. பூமியில் இருக்கிறது 120 வருஷம், இந்த யூனிவர்ஸில் இருக்கிறது எத்தனையோ வருஷம். அப்போது ஒவ்வொரு வருஷங்களுக்கும் நம்ம என்ன பண்ணுறதுன்னா நிறைய வித்தியாசப்படுது. அப்போது பூமியில் இருக்கிறப்ப நம்ம ஒரு டைமென்ஷனில் இருக்கிறோம். இப்போ நம்மளே சந்திரலோகத்துக்கும் போகலாம். சந்திரலோகத்துக்கு போயிட்டோம்னா நம்ம டைமென்ஷன் மாறிடும். சூரியலோகத்துக்கு போனோம்னா டைமென்ஷன் மாறிடும். எப்போ நமக்கு ஒரு டைமென்ஷன் மாறுதோ நம்ம அந்த லோகத்துக்கு போயிடுவோம். அந்த லோகத்துக்கு போயிடுவோம். அப்போ ஒரு நாள்லையே காலையில் விடிஞ்சிருச்சு அப்படின்னா சூரிய லோகத்துக்கு வந்துடுறோம். அடுத்து சாயந்தரம் ஆயிடுச்சா அப்படியே மெதுவாக என்ன பண்ணுறோம், பிரம்மலோகத்துக்குள்ளே போகிறோம். ஒருத்தன் பிரம்மலோகத்துலேருந்து வெளியில் வராங்க, நம்ம பிரம்மலோகத்துக்குள்ளே உள்ளே நுழையிறோம். சாயந்தரம் ஆகிட்டா அமெரிக்காக்காரன் அவன் வெளியில் வந்துக்கிட்டு இருப்பான், நம்ம உள்ளே போய்கிட்ருப்போம். இல்லை நம்ம வெளியில் வந்துட்டுருப்போம், அவன் உள்ளே போய்கிட்டு இருப்பான். அடுத்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சா பிரம்மலோகத்துலேருந்து என்ன பண்ணுவோம், பரபிரம்மலோகம் போவோம். கொஞ்சம் டார்க்னஸ் என்னவாகிடும், கூடிடும். அதுக்கப்புறம் போகிறோம் ஆதிக்கே போகிறோம். ஆதிக்க போகிறோம் அனைத்தும் என்னவாகிடுது, ஆட்டோமேட்டிக்காக அமைதி ஆகிடுதா. ஏதோ 1-2 கார் போகும், அது வேறு விஷயங்கள். ஆனால் அந்த ஸ்டேஜ் நடந்துக்கிட்டு இருக்கு. சொன்னதுக்கப்புறம் ஆதி லோகம் வரைக்கும் நம்ம ரொம்ப ஒவ்வொரு லோகமும் என்னது ஒவ்வொரு டைமென்ஷனில் இருக்குது.
நம்ம ஒவ்வொரு நாளுமே எல்லா டைமென்ஷன்லையுமே பயணிச்சுட்டு இருக்கிறோம். ஞானிகள் வந்து எல்லா நேரங்கள்லையுமே எல்லா டைமென்ஷனும் பண்ணியிருக்கனால தான் சில கனவு, இப்போ நம்மளாம் கனவுன்னு சொல்லுவாங்க, ஜி வந்தீங்க இந்த பிரச்சனைக்கு பதில் சொன்னீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் தூங்கிட்டு தான் இருந்திருப்பேன் இங்கே. இப்போ எனக்கே 8 டைமென்ஷன் இருக்குது, உணர்வு வலையில் 8 டைமென்ஷன் இருக்குது. ஒன்று இங்கே மூலாதாரத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கு, ஒன்று சுவாதிஷ்டானத்தில் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒன்று மணிபூரகத்தில் கனவு கண்டுக்கிட்டு இருக்கு, ஒன்று நமக்கே இருக்குது. இப்போ இந்த 6வது டைமென்ஷன் 7வது டைமென்ஷன் எங்கே போய் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு, மற்றவங்கள்ட்ட போய்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்துலலாம் இருக்குன்னா நம்ம பயணம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம வாழ்கிறத டைமென்ஷனுக்குள்ளே தான் வாழ்கிறோம். ஷார்ட்டாக புரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொரு சக்கரமுமே ஒவ்வொரு டைமென்ஷன் தான். சரிங்க சார், நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.